எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எப்பயுமே நம்ம வீட்டுக்கு வரவங்களா இருக்கட்டும், நம்ம வேறு எங்கேயாச்சும் ஒரு சபையில் ஒருத்தங்கள பார்க்குறோம். எப்படிங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், எடுத்தவுடனே நமக்கான ஒரு கஷ்டத்தை நம்ம புலம்பலை நம்ம சொல்லவே கூடாது. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். நம்ம பாசிட்டிவாக பேச பேச நமக்கு சுற்றிலையும் பாசிட்டிவ் அந்த எண்ணங்கள் அதிர்வலைகள் நமக்குள்ளே பல மாற்றங்களை உண்டு பண்ணி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸோடு நம்ம இன்றைக்கி இந்த பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மைத்திரேய முகூர்த்தம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கடன் பிரச்சனைகள், அந்த கடன் தொல்லைகள் இதிலிருந்து நமக்கு ஈஸியாக விடுபடுவதற்கு நம்முடைய ரிஷிகளும் முனிகளும் உண்டாக்கி கொடுத்தது தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள் நாளைக்கு எந்த நேரத்தில் வந்திருக்கு, இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீருங்கிற அற்புதமான தகவல் தான் இன்றைக்கி இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி நாள். இந்த கடைசி நாளில் நமக்கு வந்திருக்கக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரம். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கடன் வியாதி, இப்படி கர்ம வினைகளானது நமக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம தீராத கடன்கள் நம்ம சிக்கி தவிக்கிறோம். இல்லை வட்டிக்கு மேலே வட்டி கட்டிகிட்டே இருக்கோம், அசல் எங்களுக்கு அடையவே மாட்டேங்குது. இல்லாட்டி கடன் நிறைய இருக்குது, அதற்கான வருமானங்கள் வர மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளே வருமானம் வந்தால் தானே நம்மளால் இந்த கடன்லாம் அடைக்க முடியும். அப்படி அது மாதிரி எதுவுமே செய்ய முடியல. இல்லாட்டி நகைகள்லாம் எங்களுக்கு அடகில் இருக்குது, வீட்டு பத்திரமே அடகில் இருக்குது, அதை மீட்டெடுக்க முடியல, அதற்கு பணம் தேவைப்படுது. இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் தனிப்பட்ட பிரச்சனைகள், அந்த கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே, எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலுமே இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் சின்னதான ஒரு தொகை நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். இது வரைக்கும் செய்யலை அப்படிங்கிறவங்க கூட நமக்கு நாளை தினத்திலிருந்து நீங்கள் இப்படி எடுத்து வச்சு பாருங்கள். நிச்சயமாக கூடிய விரைவிலே அந்த மொத்த தொகையும் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் இந்த நேரம் காலம் நம்ம வணங்குகின்ற தெய்வங்கள் பிரபஞ்சங்கள் இது எல்லாமே உருவாக்கி தருங்கிறது தான் ஐதீகம் இருக்குது. அப்படி நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை, விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் நமக்கு சேர்ந்து வந்திருக்குங்க. எந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 11:16 மணிலேருந்து மதியானம் 1:27 மணி வரைக்கும் இருக்குது. 11:16லேருந்து 1:27 வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெகுலராக நம்ம பதிவுகள் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். அதாவது இதற்குன்னு இப்போ ஒரு தனியாக ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நம்முடைய மொய் கவர், கிஃப்ட் கவர், அது எந்த கவராக வேணாலும் இருக்கலாம். அப்படி கவர் எங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிறவங்க கூட வீட்டில் குட்டி குட்டி டப்பா நம்ம நிறைய எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி சின்னதான ஒரு பாக்ஸ் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதில் சம்மந்தப்பட்டவங்களுடைய பெயர், அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு 2-3 பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பேங்க்கோட பேர், எவ்வளவு கடன் தொகை அப்படி எடுத்துகிட்டு அந்த நேரத்தில், இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் கரெக்டான அந்த கடன் தொகையை நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம். ஒரு 50 ரூபா, 100 ரூபா, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா 2000 ரூபா கூட வைக்கலாம், 5000 ரூபா கூட வைக்கலாம், எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். சின்னதான ஒரு தொகையை அந்த நேரத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் கடன் அடைக்கிறீங்க. இது மாதிரி எவ்வளவு பேர், எத்தனை பேர்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ எல்லாருடைய பெயரும் நீங்கள் அவங்களுடைய எவ்வளோ அந்த கடன் தொகை இது மட்டும் எழுதி வச்சுட்டு, இப்படி மாதம் மாதம் வருகின்ற இந்த நேரத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் அதுக்குள்ளே போட்டு வைக்கிறீங்க. இப்போது எல்லா பக்கமும் மொபைல், நமக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்குது, மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஆன்லைன் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இப்போ நமக்கு வங்கி கடனை நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் அந்த கடனை அடைச்சிருங்க. இப்படி சின்ன சின்னதான நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முறையும் செய்யக்கூடிய இந்த ஒரு வேலையானது நமக்கு இந்த கடனை அடைப்பதற்கான ஒரு சூழலை இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நம்ம செய்கின்ற அந்த நேரமும் கண்டிப்பாக நமக்கு அமைச்சு கொடுக்குங்கிறதா ஐதீகம். அதனால தான் இந்த ஒரு சூக்ஷ்மமான ஒரு நேரத்தை நமக்கு ரிஷிகளும் முனிவர்களும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சக்தி வாய்ந்த இந்த கடன் அடைக்கக்கூடிய நேரத்தை தயவு செஞ்சு எக்காரணம் கூட தவற விடாதீங்க.
இதை செஞ்சுட்டு சாமி ரூமில் தான் வைக்கணுமான்லாம் கட்டாயம் கிடையாது. நீங்கள் எங்கே புழங்குறீங்களோ, பீரோவில் இல்லாட்டி உங்கள் வீட்டோட அந்த கிச்சனில் அப்படி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இந்த பாக்ஸை இல்லாட்டி இந்த கவரை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம். செய்யக்கூடிய வேலை அந்த நேரத்தில் பணத்தை எடுத்து வைக்கணும், இவ்வளோ தான். இப்போ எப்போ அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு பணம் இப்போ நமக்கு கை கூடி வருது, டக்குன்னு இப்போ கடன் அடைக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அந்த கவருக்குள்ளே போட்டு வச்சுருக்க அந்த எல்லா பணமும் சேர்த்து மொத்தமாக அப்படி நீங்கள் கடன் அடைச்சிடணும். இது மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம செஞ்சுறப்ப நம்முடைய ஒவ்வொரு கடனாக சீக்கிரமாக அடையும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயமா இருக்குங்க. ஆனால் இந்த நேரத்துடைய சூக்ஷ்மமே நமக்கு கடனை அடைப்பதற்கான வழிகளும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக அந்த நேரம் நமக்கு சீக்கிரமாகவே தருங்கிற ஒரு ஐதீகமும் நம்பிக்கையும். இதில் நமக்கு ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான ஒரு நேரம் இருக்குது. அதாவது நமக்கு இந்த முறை வந்திருக்கிறது காலையில் 11:16 1:27 மணி வரைக்கும் இருக்குது. இதற்கு இடையில அபிஜித் நமக்கு முகூர்த்த நேரம். நிறைய பேர் அபிஜித் நட்சத்திரம் மாதம் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். இதில் அபிஜித் முகூர்த்தம் சொல்லிட்டு ஒரு நேரம் இருக்குது. அதாவது காலையில் வரக்கூடிய 11:45 அதாவது நண்பகல் நேரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, 11:45 12:15 மணி வரைக்கும் உள்ள அந்த 30 நிமிஷம் நமக்கு கரெக்டாக அந்த மைத்திரி முகூர்த்த நேரமும் அந்த இடைப்பட்ட அந்த நேரத்தில் வந்திருக்கு. எப்பயுமே இந்த அபிஜித் அந்த முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலுமே நிச்சயம் நடக்குங்கிறது தான் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இப்போ உங்களுக்கு பூஜை ரூமில் போக முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த முகூர்த்த நேரத்தில் கரெக்டாக இந்த அபிஜித் முகூர்த்தத்திலையும் மைத்திரி முகூர்த்த நேரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த 30 நிமிஷத்தில் ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரம் அடையணும், நல்லபடியாக எங்களுக்கு பணம் பெருகணும், வருமானம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த நேரத்தில் இந்த கடன் தொகை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். நிச்சயமாக 200% நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். நமக்கு இது மாதிரி ஒரு நேரமும் அந்த ஒரு சான்ஸும் நமக்கு நல்ல ஒரு கரெக்டாக எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் யாருமே தவறு விடாதீங்க. இதில் நம்ம செய்யக்கூடாத ஒரே ஒரு தவறு தாங்க, இப்படி பணத்தை நீங்கள் கவரில் எடுத்து வைக்கிறப்ப ஒரு ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு பணத்தை அந்த கவர்லேருந்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் எடுக்கவே கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம அதை யூஸ் பண்ணவே கூடாது. அந்த பணத்தை இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் கடன் அடைச்சிட்டோம், அவ்வளோதான். சம்மந்தப்பட்டவங்களுக்காக தனியாக நம்ம எடுத்து வச்சிட்டோம். அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் நீங்கள் அந்த பணத்தை மட்டும் தொடாமல் நம்ம மாதம் வருகின்ற இந்த ஒரு நேரத்தை கரெக்டாக நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். கூடிய விரைவில் எப்படிப்பட்ட நம்முடைய கடனும் சீக்கிரமாக அடைப்பதற்கு இந்த பிரபஞ்சமும் இந்த நேரமுமே நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே துணையாக இருக்கும். நம்பிக்கையோடு இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.